இடது காலில் நம்ம என்ன பண்ண போறோம், B12 ரெகுலேட் பண்ணக்கூடிய இடம் இந்த காலில் 2 இடத்துல இருக்கு. ஒன்று என்னன்னா, கால் எலும்பு இந்த எலும்பும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த இடம் வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட். இது வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட். என்னது? GB40 அக்குபஞ்சர் பாயிண்ட். பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்க இருக்குது அப்படின்னா இந்த இது மேல இருக்குது, மேல இருக்கிற எலும்புல இருக்கிற இது. அதுக்கடுத்து இதுக்கும் ஜாயின்ல என்ன பண்ணுன்னா சென்டர் பகுதி இது. இந்த 2 பாயிண்ட்டுமே என்ன பண்ணுன்னா B12 ரெகுலேட் பண்ணுது உடம்புக்குள்ள. B12 ஃபோலிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து B12 ஃபோலிக் ஆசிட் B12 காம்பினேஷன் தான். சின்ன வித்தியாசம் தான். B12 ஃபோலிக் ஆசிடுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, சின்ன வித்தியாசம் தான். அதுவும் B12 ஃபேமிலி தான் வரக்கூடியது தான். புரியுங்களா? சின்ன வித்தியாசம் தான். ஆகவே என்னன்னா இதுல என்ன இன்னைக்கு இது கொடுக்குற பொழுதுன்னா GB40க்கு மேல உள்ள இந்த பள்ளம் இதுல ஒண்ணு நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொடுத்து அழுத்தம் கொடுத்து ஃபேர்ம் ப்ரெஷர் கொடுக்கலாம். அதே மாதிரி இதுலயும் ஃபேர்ம் ப்ரெஷர் இது மாதிரி கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இங்க இருக்க வலி காணாம போயிடும். புரியுங்களா? B12 பிரச்சனை இல்லாம இருந்ததுன்னா B12 பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த ஜாயிண்ட்ல வந்து இந்த இடம் வலி இருக்கும், இங்கெல்லாம் வலி இருக்கும். அந்த லெஃப்ட் சைட்ல வலி இருந்ததுன்னா B12 டெஃபிஷியன்சின்னு அர்த்தம். ரைட் சைடில் வெளியே இருந்ததுன்னா ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சின்னு அர்த்தம். இங்கே இதை 2 இடத்துலையும் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க வலி காணாமல் போயிடும். இங்கே இருக்கிற தொடைய நரம்பு தான் ஸ்டாட்டிக் பெயின் காணாமல் போயிடும். புரியுங்களா? இப்போ இதுதான் B12 ஃபோலிக் ஆசிட். இதுதான் என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புக்குள்ள தொடை நரம்பு வாதத்தையும் வாத நோய்களையும் தோற்றுவிக்கிறது. உடம்புக்குள்ள வலி வந்துன்னா B12 இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க, பார்த்துக்கிறீங்களா? வாத நோய்கள், கால் வலி இது மாதிரி வந்ததுன்னா B12 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. B12க்கும் ஃபோலிக் ஆசிட் ஒன்றும் கிடையாது, ரெண்டும் ஒரே ஃபேமிலி தான், ஒரே சின்ன வித்தியாசம் தான். ஆகவே என்ன பண்ணால் இது என்ன பண்ணால் இது B12 ஃபோலிக் ஆசிடை ரெகுலேட் பண்ணுது. இதில் முக்கியமானது இதுதான். இதுலையும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து GB40க்கு மேலே இந்த இடம், சரிங்களா? இதில் அழுத்தம் கொடுத்து ப்ரெஷர் கொடுக்கலாம். இது வந்து இது ரைட். இதை கொடுத்த உடனே இங்கே இருக்க வலி போயிடும். நல்லா தெளிவாக இருக்கா? எவ்வளோ சந்தேகம் இல்லை? ரைட் சைடு வலிக்குதுனா இதே மாதிரி ரைட் சைடில் ஃபோலிக் ஆசிட் இதே தான் அந்த பங்கு பண்ணணும். லெஃப்ட் சைடில் B12, ரைட் சைடில் ஃபோலிக் ஆசிட். இப்போ இது ரெண்டுமே ஒரே இடம் தான். இதுதான் இதுவும். இதில் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தா இங்கே இருக்க வலி மற்றெல்லாம் காணாமல் போயிடும். அதை விட முக்கியமானது என்னன்னாக்கா உங்களுக்கு அதை விட சொல்ல வேண்டியது, இதுக்கும் சென்டர் பகுதி இல்லை, சென்டர் பகுதி கொஞ்சம் மேலே இங்கே இந்த க்ரீஸ் இருக்குல்ல, இங்கே வந்த உடனே உடலுடைய அழற்சியை சரி பண்ணக்கூடிய இருக்கும். இதுக்கு கீழே கொஞ்சம் தூரம் தள்ளி இதுக்கு நேரம் வரக்கூடிய இந்த இடம் வலி இருக்கும். நிறைய பெண்களை பொறுத்தவரை கேர்ள்ஸ் கார்டு நாட்டில பிரச்சனை வந்துன்னா இந்த இடம் தசை போடும் இருக்குது இல்லையா, இந்த தசை போடுறது இங்க இருக்குது கரெக்டா, இதுல தொட்டாலே வலி இருக்கும். B1 விட்டமின் B1 பிரச்சனை இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னாக்கா கால்சியம் மெட்டபாலிசம் என்ன ஒஸ்ட் ஆகும். கால்சியம் மெட்டபாலிசமே ஒஸ்ட் ஆகும். கால்சியம் மெட்டபாலிசம் ஒஸ்ட் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா போன்ல இருந்து தசை நான்கள் இருந்து எல்லாம் தளர்ச்சியாக ஆடாமல் இருக்கும், பிரச்சனை இருக்கும், ஒபிசிட்டி போட்டுருவாங்க, இது மாதிரி இருக்கும். தைராய்டு கம்ப்ளைண்ட் அது இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதுக்கும் B12, இது B1 விட்டமின் B1 இது நேரம், அதாவதுனாக்கா இந்த இதுல இருந்து இது நேரம் வரக்கூடியது, இது நேரம் கொஞ்சம் தான் தள்ளி வரும் B1 இந்த இடம். இது வந்து இண்டஸ்ட்ரைன் லார்ஜ் இண்டஸ்ட்ரைனுடைய குடல் அழற்சி அது இதுன்னு சரி பண்ணக்கூடிய லார்ஜ் இண்டஸ்ட்ரி என்சைம் வந்து சரி பண்ணக்கூடியது. அது குறிப்பா வந்து சிக்மாய்ட் கோலான் மலக்குடல், புரியுங்களா? அதுக்கப்புறம் டிசெண்டிங் கோலான், அசெண்டிங் கோலான், டிரான்ஸ்வர்ஸ் கோலான், டிசெண்டிங் கோலான், அதுக்கப்புறம் சிக்மாய்ட் கோலான் மலக்குடலும் ரெக்டம், அதுக்கப்புறம் டிசெண்டிங் கோலான் குடல் வந்து கீழே இறங்குது இல்ல, அது லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு, லெஃப்ட் சைட்ல இருந்து குடல் இறங்குறது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் கீழே இறங்குறது, அது ஒரு மலக்குடல், அதுக்கப்புறம் ரெக்டம். இந்த பாதியிலிருந்து இது அப்படியே ரெகுலேட் பண்ணக்கூடிய இடம் இது. இது எப்படி நம்ம ஈஸியா லொகேட் பண்றது அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள். இந்த மடிது இல்ல, மடிகிற இடத்துல இருந்து நேரா இந்த இடம். ஆகவே இது எப்படி பிரஷர் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ம் பிரஷர் தான். இது வந்து நிலையான அழுத்தம். இதுக்கும் சரி நீங்க எழுந்துருங்க. கிப் ஜாயிண்ட். ஏமா இங்க வலி இருக்கா? இருக்குது இல்ல, அத சொல்ல வேண்டியதானே. சரி தாங்கிற அளவு இப்ப பாருங்க கொஞ்ச நேரத்துல வெளியே காணாம போயிடும். இங்க இருக்க வழியே, இங்க இருக்க வழி
அதான் இங்கதான் இங்கே. அதான் இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட்டை சுத்தி வலி இருக்கும். இப்ப கம்மியா இருக்குதாண்ணா? ஆனா இருக்குதா? சரி விடு. இல்ல இதுல இருக்கும், இதுல கட்டாயம் இருக்கும், இதுலயும் லைட்டா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து விட்டமின் B1. இது வந்து கரெக்டா அந்த இதனோட ஜாயின் பண்ண கூட இந்த கிரீஸ், இது வரக்கூடியது, புரியுங்களா? இதுல இருந்து வரக்கூடியது இது வந்து கோலன். எது? டெசெண்டிங் கோலன், கீழே இறங்குற. இப்படி வந்து தொப்புல இருந்து மேல இருந்து கீழே இறங்குற டிரான்ஸ்வர்ஸ் கோலன், கீழே இறங்குற சிக்மாய்ட் கோலன், அதுக்கப்புறம் மலக்குடல், சாரி அசெண்டிங் கோலன், அதுக்கப்புறம் வந்து சிக்மாய்ட் கோலன், அதுக்கப்புறம் ரெக்டம். இதுல பாதி வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய இடம் இது. குடல் அழற்சி இது மாதிரி ஷார்ப்பா வச்சு கொடுக்க கூடாது. அது என்ன பண்ண, இதுல வந்து இப்படி வச்சுதான் கொடுக்கணும். இது வச்சு கொடுத்த உடனே இது இடது பக்கம் தானே, இதே சைடு அந்த பக்கம் இருக்குது இல்லையா, அந்த பக்கம் இருக்கணும்னா ரைட் சைடுல உள்ள என்ன பண்ணுது, அசெண்டிங் கோலன், டிரான்ஸ்வர்ஸ் கோலன், அப்பெண்டிக்ஸ். எது இது? அப்படியே அண்ணாண்டா ரைட் சைடுல இது வந்து ரைட் சைடுல இது வந்து அசெண்டிங் கோலன், டிரான்ஸ்வர்ஸ் கோலன்ல பாதி, அதுக்கப்புறம் சிறுகுடல்ல இருந்து வரக்கூடிய அப்பெண்டிக்ஸ். இது எல்லாமே அது பண்ணக்கூடியது. அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். நான் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி எடுத்துக்கிட்டு சொல்றேன், புரியுதுங்களா? இது B1, இதுவும் B1 தான். லைட்ல அந்த சைட்ல இருக்கும் B1 தான். இதையும் என்ன பண்ணா இப்படிதான் வச்சு கொடுக்கணும். நான் லைட்டா கொடுக்குறேமா? லைட்டா கொடுக்கும்போது வலிக்குதா? நான் ரொம்ப கொடுக்கல, லைட்டா தான் கொடுக்குறேன். லைட்டா கொடுக்கும் போதே அல்லது கையால கொடுத்தா தெரியும். இல்ல லைட்டா தான் கொடுக்குறேன், நான் லைட்டா தான் கொடுக்குறேன். இப்படி இப்படி கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதுவா வலி குறையுதா? இதை நீ அடிக்கடி கொடுத்துட்டே இருமா, உங்க பிரச்சனை சால்வ் ஆகிடும். இப்போ ஒபிசிட்டி இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கட்டாயம் நீங்க இதையும் கொடுக்கணும், அதையும் கொடுக்கணும், ரெண்டு பக்கமும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வலி குறைஞ்சிடும். குறையுதா? எனக்கு பல்சேஷன் வந்துடுது. வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடணும். விட்டமின் B1, இது வந்து விட்டமின் B1. இது என்ன பண்ணுது? கோலோன், குடல் சார்ந்த பிரச்சனை. இது என்னது? வலதுபுறமா இடதுபுறம்? அந்த படுத்துட்டு இடதுபுறம். இப்போ இடதுபுறம்னா என்ன பண்ண, டிசெண்டிங் கோலன், அதுக்கப்புறம் சிக்மாய்ட் மலக்குடல், அதுக்கப்புறம் ரெக்டம். இது ரெண்டையும் சேர்த்து பண்ணக்கூடியது. இதுலயும் வெளியிருக்கா? இதுலயும் இதே மாதிரி கொடுக்கணும். குடல் சார்ந்த அழற்சி, குடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆயிடும். வலி குறைஞ்சுன்னு சொல்ல, துடிப்பு வந்துடுது. துடிப்பு வந்துடுதுன்னா என்ன அர்த்தம்? அதாவது வாசி அந்த இடத்துக்கு வந்துடுதுன்னு அர்த்தம். வாசி ஓட்டம் அந்த இடம் வந்துடுது அப்படின்னு அர்த்தம். குறைஞ்சிச்சா? குறைஞ்சிட்ட பிறகு எடுத்துடணும். சரிங்களா? ஆமா ஆமா ஆமா. பின் சைடு கொடுத்து அந்த சைடு கொடுப்போம். இது ரெண்டு இல்ல, இது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் கோலன், டிசெண்டிங் கோலன், அதுக்கப்புறம் சிக்மாய்ட் மலக்குடல், ரெக்டம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட் சைட்ல இருக்கிறது என்ன பண்ணும்? அதுக்கப்புறம் வந்து இது அப்பெண்டிக்ஸ், சிறுகுடலோட சேர்ந்த பகுதி அப்பெண்டிக்ஸ், அதுக்கப்புறம் அசெண்டிங் கோலன், டிரான்ஸ்வர்ஸ் கோலன்ல பாதி. இது வந்து அந்த சைடுல இருக்கிறது, இந்த பக்கம் திரும்பி படுமா. ஜாயிண்ட் இதுல வலி இருக்காமா? இது வலிக்குது. இது என்னது? அது B12, இது ஃபோலிக் ஆசிட். இங்க வலி இருக்குல்ல, நீங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல காணாம போகுது. இது வந்து கோலோன். இது என்னது? B1, விட்டமின் B1. இது கோலன் சம்பந்தமானது. கோலன் என்சைமை ரெகுலேட் பண்ணக்கூடியது விட்டமின் B1, ஃபோலிக் ஆசிட். இந்த ஃபோலிக் ஆசிட் ஏன் உங்களுக்கு வலி இருக்குது பிரச்சனை காரணம்னா, ஃபோலிக் ஆசிட் பிரச்சனை இருந்தா என்ன ஆகும்? இப்போ சிம்பிளா சொல்றேன் ஒரு விஷயம். இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும், விநாயகர் செய்யணும். என்னென்ன வேணும்? தண்ணி, அச்சு, அதுக்கப்புறம் அதை விநாயகர் செஞ்சு முடிச்சோன்னு வைக்கிறது ஒரு பலகை, இதெல்லாம் வேணும். களிமண் இல்லாம நீங்க வந்து விநாயகர் செய்ய முடியுமா? கண்ணு வைக்கிறது, குண்டிமணி உட்பட எல்லாத்தையும் பொருளை சேர்த்தானா இருக்கு. அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள செல்ஸ் வந்து அது கச்சமா நல்லா உருவாகணும், புதிய செல்கள் உற்பத்தி ஆகணும், செல் டிவிஷன் கரெக்டா நடக்கணும், செல் டிவிஷன் சரியா நடக்கணும், தசை நான்கள் வந்து கச்சிதமா இருக்கணும். அப்படின்னா நமக்கு என்ன? ஃபோலிக் ஆசிட் அவசியம். அப்ப கரு உண்டான தாய்மார்கள் ஹாஸ்பிட்டல் ஃபோலிக் ஆசிட் மாத்திரை கொடுப்பாங்க.
இல்லையா? அது ஏன்னா குழந்தைடைய வளர்ச்சிக்காக. இப்போ ஃபோலிக் ஆசிட் டெபிஷியன்சி ஏற்பட்டுன்னா எல்லாமே தசை தசனாங்கள் ஆத்து போயிடும். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த இடம் வலி இருக்கிறது ஒபிசிட்டி ஆகுறது, அதான் காரணம். இப்போ இந்த இடம் வலி இருக்குது அப்படின்னாலே ஃபோலிக் ஆசிட் டெபிஷியன்சியா இருக்கும். இப்போ இந்த 2 பாயிண்ட்ல நம்ம ப்ரெஷர் கொடுத்தாலே இங்க இருக்க வலி காணாம போயிடும், பாதிக்கு மேல காணாம போயிடும். ஒரு சிலர் 75% காணப்படும், ஒரு சிலர் 100% காணாம போயிடும். அது வந்து அவங்களுடைய பிரச்சனையை பொறுத்து அப்படியே படுமா, அவங்களுடைய பிரச்சனையை பொறுத்து. இப்போ நம்ம என்ன பண்றோம், இது ரெண்டுமே கொடுக்குறோம். பாருங்க, இதுல நம்ம வந்து கரெக்டா இது வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ், இதுக்கு சாயின் பண்ணுவோம். இது அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் UB40. இதுக்கும் இடம் வித்தியாசம். இதை மேலே என்ன பண்ணுறோம், மேலே தள்ளி இதில் கொடுக்குறோம். இதில் நம்ம ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக லிஃப்ட் பண்ணி கொடுக்குறோம். இது கொஞ்சம் கொடுத்தோடனே கொஞ்ச நேரம் அப்படியே அழுத்தி பிடிக்கணும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ப்ரெஷர் கொடுத்துக்கும் பண்ணலாம். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வாசி வரும், வந்துடுது, துடிப்பு வரும். துடிப்பு வந்தோடனே அந்த வாசி ஆற்றல் ஓட்டம் இயக்கத்துக்கு வந்து போச்சு அப்படின்னு அர்த்தம். ஆமாம், அதுக்கப்புறம் அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எடுத்துடலாம். லைட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணுது, ஃபோலிக் ஆசிடை ரெகுலேட் பண்ணக்கூடிய இடம். அதே மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டோம். வருதாம்மா, வலிக்குதா? கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதுவோ குறைஞ்சு சொல்லு. ஸ்டிக்கு வச்சா வலிக்கும், தொந்தரவு. இவங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் வலி ஏற்பட்டுரும், தொந்தரவு. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தசை நன்கள் ரொம்ப வீக்கா இருக்குது, காயமாக்கிடும். ஆமா, வாசி வரும் தெரியாது. குறையுதாம்மா, குறையுதா? குறையுது. கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா அதுவே குறைஞ்சிடும். குறைஞ்சிச்சா? இப்ப இங்க இருக்க வலி பாருமா, அசிஸ் பாரு, கை கால தொட்டதே வலி இருந்தது. அங்க பாரு, என்னது அப்படியே தொட்டாலே கை வச்சப்பே வலிச்சுது, இப்போ காணாம போயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ இந்த வலிக்கான காரணம் என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள ஃபோலிக் ஆசிட் பிரச்சனை தான் காரணம். இப்போ ஃபோலிக் ஆசிட் ரெகுலேட் பண்ணக்கூடிய இடம் இந்த 2 இடம். இதை கொடுத்த உடனே இங்க வலி காணாம போயிடுச்சு. சப்போஸ் அதை மீறியும் வலி இங்க இருக்குது அப்படின்னா, நல்லா பட்டுமா, அதை மீறி இங்க வலி இருக்குது அப்படின்னா, அதை பாருங்க, இதுல இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும், ஃப்ரீ ஆயிடும். அல்லது அதுக்கும் சேர்த்து GP30 இந்த பாயிண்ட்ல இந்த மாதிரி ஷார்ப்பா கொடுக்காதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஷார்ப்பா கொடுத்தா வலிக்கும் தொந்தரவு பண்ணிடும். இதுல கொடுத்து என்ன பண்ணும், ப்ரெஷர் கொடுத்து இப்படி பண்ணி விட்டணும். சரிங்களா? இப்ப நீ இது 2 கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ரெகுலேட் ஆயிடும். நம்ம கம்மி ஆயிடுச்சு, 2 வலி கம்மி ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம், இது என்னது, B1. இது வந்து குடல் சார்ந்த பிரச்சனைகள். இப்ப இதுலயும் நம்ம தேவையான இப்ப கொடுக்கலாம். இப்ப உங்களுக்கு இது மாதிரி தான் கொடுக்கணும். கொடுத்தா லைட்டா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி ஆட்டோமேட்டிக்கா B1 உங்களுக்கு ரெகுலேட் ஆரம்பிச்ச உடனே நான் அதை சார்ந்த பிரச்சனைகள், விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட் எல்லாமே ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சு. குறைஞ்சிட்டா நிறுத்திடும். அதுக்கு அடுத்தது இதுல வலி இருக்கா? இது மாதிரி நீங்க இந்த ஷார்ப்பா எண்ட்ல கொடுக்க கூடாது, இந்த மாதிரி பின்னாடி பங்கு கொடுங்க. குறைஞ்சிச்சா? ரைட், அவ்வளவுதான்.